Hello aspirants, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். டீட்டெயில்டு NFHS ரிப்போர்ட் வில் ப்ரொவைட் அ ப்ராடர் பிக்சர். எஸ், நமக்கு NFHS அதாவது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் நிறைய டேட்டா வந்து லைக் நிறையா ஃபேக்ட் ஷீட் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு அஃபீஷியல் சோர்ஸஸில் இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, அதுக்குன்னு செப்பரேட்டாக நமக்கு சர்வேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வி டென்ட் வாண்ட் டு டூப்ளிகேட் த சேம் டீட்டெயில் ஆர் டேட்டா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் when it comes to prelims as well as mains. நமக்கு GS மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங்கில் ஹெல்த் கேர் ரிலேட்டட் டேட்டா கோட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ரிப்போர்ட்ஸ் டேட்டா. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு NFHS 6 so and so has happened, so and so டேட்டா அந்த மாதிரி சொல்லுது அப்படிங்கிறத யூ கேன் கோட் இன் யோர் ஆன்சர். ஸோ இந்த NFHS 6 அப்படிங்கிறதுடைய ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து ப்ரிலிமினரி டேட்டா தான். லேட்டராக நமக்கு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதில் இப்போ நமக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நமக்கு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எந்தெந்த டேட்டாலெலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் சேஃப் மதர்ஹுட். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் பற்றி பேசுது. அதாவது ஹாஸ்பிட்டலில் அது வந்து நமக்கு PHC இருக்கட்டும் இல்லை GHஆ இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை அணுகி அங்கே நமக்கு குழந்தை பேர் ஏற்படுது இல்லையா, டெலிவரி, அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ். அது ஆல்மோஸ்ட் 90.6% வந்து ரீச் ஆயிருக்கு. இதுவே நீங்கள் NFHS 5 உடைய சர்வே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 88.6%. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். நமக்கு வந்து தாயும் செய்யும் நலமுடன் பிறக்கிறது, அதுவும் ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியில். ஓகே, ஸோ அதுதான் காட்டுது. அண்ட் தென் ஓவரால் ஆன்டிநேட்டல் கேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஹிட் 95.9%. ஆன்டிநேட்டல் கேர் அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெக்னென்சி டைம் இருக்குது இல்லையா, போஸ்ட் நேட்டல் இல்லை, இது வந்து ஆன்டிநேட்டல் கேர். ஸோ அந்த ப்ரெக்னென்சி டைமில் அந்த மதர் அலாங் வித் த பேபி, அந்த இன்சைட் நமக்கு ஃபீட்டஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க ருட்டீன் செக்கப் எடுத்துக்கிறது, ப்ராப்பராக அந்த ஸ்கேன் எவ்ரி 3 months ஒன்ஸ் அந்த ஸ்கேன் எடுத்துக்கிறது, தென் அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் ரெகுலராக எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஆன்டிநேட்டல் கேர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுவுமே பார்த்தீங்கன்னா 95.9% ரீச் ஆயிருக்கு. ஸோ அண்ட் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ தூரம் வந்து அந்த மெட்டர்னிட்டி மதர்ஹுட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேருந்தே ஹாஸ்பிட்டல் வராமல் நிறைய பேர் இருப்பாங்க மோஸ்ட்லி இப்போயுமே. ஸோ கொஞ்சம் நமக்கு டைம் நாள் நெருங்க தான் அவங்க ஹாஸ்பிட்டலை நோக்கியே வர்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த வகையில் மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் சேஃப் மதர்ஹுட் ரிலேட்டடாக இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், ஆன்டிநேட்டல் கேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. தென் சைல்டு இம்யூனைசேஷன், தட் இஸ் வேக்சினேஷன். ஓகே, அதாவது நமக்கு சில்ட்ரன் ஏஜ் 12 to 23 months, அந்த 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்ன வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இருக்கோ அந்த வேக்சினேஷன் கவரேஜ் 87.1% இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஓகே, அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2 வயசுக்குட்பட்ட வேக்சின் போடுறது எல்லாமே மக்கள் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, லைக் PHCஸில் நமக்கு குழந்தைகளுக்கான வேக்சின் தடுப்பூசிகள் போடுறாங்க இல்லையா, 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். ஸோ அங்கே PHCக்கான ஃபெசிலிட்டி அங்கே கொடுக்கக்கூடியது 95.6% வந்து PHCயில் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸில் தான் அணுகி இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த டேட்டா சொல்லுது. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரோட்டா வைரஸ் வேக்சின் கவரேஜ் ஆல்சோ மோர் தென் டபுள் டு 85.4%. ஓகே, தென் சைல்டு நியூட்ரிஷன், அதாவது நமக்கு நம்ம ஒரு ஆர்டராக வரும்னு நினச்சிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரெக்னன்சி கேர், அதுக்கப்புறம் நமக்கு அந்த டெலிவரி கேர், அதுக்கப்புறம் நமக்கு 12 to 24 months, அதுக்கப்புறம் நமக்கு சைல்டு நியூட்ரிஷன், அதாவது ஒன்ஸ் தே ரீச் அ பர்டிகுலர் ஏஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்
ஸ்டண்டிங் அப்படிங்கிறது லோ ஹைட் ஃபார் ஏஜ், அதாவது அவங்க வயதுக்கேற்ற உயரம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ குழந்தைகள் எவ்வளவு பேர் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்த மாதிரி ஸ்டண்டிங்னால பாதிக்கப்படுறாங்க. தட் இஸ் ஆல்சோ அ நியூட்ரிஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு 35.5%லேருந்து 29.3%ன்னு குறைஞ்சிருக்கு. அண்ட் தென் சிவியர் அக்யூட் வேஸ்டிங் ஃபெல் ஃப்ரம் 7.7% to 5.2%. வேஸ்டிங் அப்படிங்கிறது லோ வெயிட் ஃபார் ஹைட், அதாவது ஹைட்டுக்கேற்ற இடை இல்லாமல் இருக்கிறது வெயிட், அதுதான் வேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டண்டிங்ன்றது ஏஜுக்கேற்ற ஹைட் இல்லாமல் இருக்கிறது. வேரஸ் வேஸ்டிங் அப்படிங்கிறது ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லாமல் இருக்கிறது. ஸோ ரெண்டுமே நமக்கு அண்டர் நரிஷ்மெண்ட், அண்டர் நியூட்ரிஷனை தான் வந்து நமக்கு டினோட் பண்ணுது. ஸோ அந்த வகையில் நமக்கு சிவியர் அக்யூட் வேஸ்டிங்குமே 7.7%லேருந்து 5.2%ஆக குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸில் கோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது மெயின்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது, அதில் நீங்கள் வந்து கோட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஸ்கீம் ரிலேட்டட் கொஸ்டின் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிடிஎஸ் பற்றி கேட்குறாங்க ஏதோ, அப்போது நீங்கள் இந்த டேட்டாவுடைய பாயிண்ட்டை கோட் பண்ணலாம் ரிப்போர்ட்டு. ஓகே, now financial protection in healthcare driven by schemes like PMJ, Pradhan Mantri Jan Arogya Yojana. So healthcare அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. 41%லேருந்து 60.2% நமக்கு ஹெல்த் கேர் இன்சூரன்ஸில் அதிகமாகி இருக்குது. அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. லைக் இந்தியன் விமன் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. 33.3%ல் இருந்து 64.3%ஆக அதிகமாகி இருக்குது. ஓகே, நவ் இதெல்லாம் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ரீசன்ட் NFHS 6 ரிப்போர்ட் ஃபைண்டிங்ஸ். வேரஸ் ஒரு சேலஞ்சஸ் ஆர் கொஞ்சம் நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த இடங்கள்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, obesity. Okay, India is facing a distinct dual burden of malnutrition. Okay, ஒரு பக்கம் நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்டண்டிங்கு வேஸ்டிங்கு இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன இஷ்யூ இருக்குது, ஒபிசிட்டி. சைல்டு ஒபிசிட்டிக்கு ஈக்குவலாக அடல்ட் ஒபிசிட்டியுமே இருக்குது. ஒபிசிட்டி அதிகமாகியிருக்கு, எஸ்பெஷலி அடல்ட் ஒபிசிட்டி அதிகமாகி இருக்குது. ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸ் விமென் பார்த்திங்கன்னா 24%லேருந்து 30.7%ஆக அதிகமாகி இருக்குது. அண்ட் அதுலேயுமே அர்பன் விமன் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் மென்னை கம்பேர் பண்ணும்போது மென்னை விட விமன் தான் அதிகம். விமனில் அர்பன் விமன் தான் அதிகமாக ஒபீஸாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி நடக்குது, அது பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். வேரஸ் நமக்கு சிசேரியன் டெலிவரிஸ் வந்து அதிகமாகி இருக்குது, அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, சர்ஜிக்கல் செக்ஷன் டெலிவரிஸ்னு சொல்லுவோம்ல, நார்மல் டெலிவரி இல்லாமல் சிசேரியன் ஆகியிருக்கு அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு, அதுவுமே அதிகமாகி இருக்கு. 21.5%லேருந்து 27.2%ஆக அதிகமாகி இருக்கு. ஓகே, அண்ட் கான்ட்ரசெப்டிவ் ஷிஃப்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த மாடர்ன் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் லைக் காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது டியூரிங் அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு, நம்ம வந்து காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை பில்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை அந்த டிவைசஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஓவராலாகவே நமக்கு கான்ட்ரசெப்டிவ் ப்ரிவலன்ஸ் ரேட் வந்து அதிகமாகிருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மென்னை விட விமன் தான் ஆஸ் யூஷுவல் இந்த கான்ட்ரசெப்ஷன் ரிலேட்டட் எல்லாமே கோ த்ரூ பண்ணுறதா இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ். அண்ட் அது போக நமக்கு தேவையான அந்த எவ்வளோ பேர் வந்து அந்த சானிடேஷன் அண்ட் க்ளீன் குக்கிங் ஃபியூவல் கவரேஜ் அந்த டேட்டா எல்லாமே ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஸ்வச் சர்வேக்ஷன், கிராமின், தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரியோட சர்வே இதிலெல்லாம் கவர் ஆகும். ஸோ வி டு நாட் வாண்ட் டு டூப்ளிகேட் தி சேம் ஷீட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு மார்டலிட்டி ரேட்லாம் இல்லை, பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன், பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எதுவுமே மென்ஷன் பண்ணலையே அப்படின்னா அதுக்குன்னு தனித்தனி சர்வேஸ் இருக்குது, தனித்தனி சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி டீட்டெயில்டு ரிப்போர்ட் இன்னும் என்னென்ன டேட்டா எல்லாம் நமக்கு கொடுக்குதுன்னு. ஓகே, ஸோ that's all about this one. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். See, grass is greener. இது வந்து பிக்சர் ஆர்டிக்கல். இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஸ்பாட்டட் டீர். பாடி ஃபுல்லாக ஸ்பாட்டட் இருக்கா? ஸோ ஸ்பாட்டட் டியர் கிரேசிங் ஆன் அ கிளியரிங் இன்சைட் முதுமலை டைகர் ரிசர்வ், ஊட்டியில் தான். ஓகே, ஸோ இதனுடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. IUCN ரெட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ்
categorized as least concerned. Okay, whereas WPA 1972 எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடெக்டட். ஓகே, நமக்கு வந்து இதுக்கு ஃபுல் லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் லிஸ்டட் எட். ஓகே, ஸோ இந்த ஸ்பீஷஸ்க்கு வந்து இன்னும் அந்தளவுக்கு ப்ரைமரி த்ரெட் எதுவும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் நோ அபவுட் இட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் த ஃபீச்சர்ஸ். ஓகே, லைக் அது எங்கே இந்த மாதிரி வாழ்கிறதா இருக்கட்டும், இல்லை கிரேஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ that's all about this one. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், எஃபர்ட்ஸ் ஆன் டு எஸ்டாப்ளிஷ் ஏஐ ecosystem ஃபார் த ஜுடிஷியரி says CJI. ஓகே, நம்ம ரீசெண்டாக தான் கவர் பண்ணோம் கரெக்டாக. ஜுடிஷியரியில் ஏஐயை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், லைக் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் விட்னஸ் ப்ரொஃபைலிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஜுடிஷியல் அவுட்கம்ஸ், அதாவது ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அசிஸ்டிவாக தான் இருக்கணுமே தவிர்த்து ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. ஸோ அதை தான் நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் திருப்பி ரீஇட்ரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஏஐ அஸ் அன் எய்ட் நாட் அ சப்ஸ்டிடியூட். ஸோ ஏஐங்கிறது ஹியூமன் மைண்டுக்கு, அந்த ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அசஸ் பண்ணுற ஒரு எய்டு தானே தவிர்த்து இட் கேன் நாட் பி த சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத அகெயின் ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் ஏஐ அதுக்காக யூஸ் பண்ணாமலே இருக்க முடியாது கரெக்டாக. இந்தியன் ஜுடிஷியரியில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதையும் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணோம். லைக் அந்த கேஸ் லிஸ்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை ஸ்கெடியூல் பண்ணுறதா இருக்கட்டும், கேஸை வந்து ஸ்கெடியூலிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு இண்டிஜினஸ் ஏஐ ecosystem வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்தியன் ஜுடிஷியரி ஒர்க் பண்ணுறாங்க. தென் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்வதேஷி ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அதாவது யூனிக் இந்தியன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அதாவது நமக்கு வந்து லைக் இம்போர்ட்டட் மாடல்ஸ், இந்த ஃபாரின் மாடல்ஸ், ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணாமல் நமக்குன்னு இருக்கக்கூடிய நமக்கேற்ற மாதிரி லைக் நம்ம ஸ்டைலில், இந்தியன் ஸ்டைலில் ஒரு மாடல். ஓகே, லைக் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ், நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனல் ரியாலிட்டிஸ் என்ன, அண்ட் ஹவு டைவர்ஸ் வி ஆர் இன் வென் இட் கம்ஸ் டு லாங்குவேஜஸ், லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, தென் சோஷியல் கண்டிஷன்ஸ், இதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கல் மாடல் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஏஐயோட பவர் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், லைக் ஜுடிஷியரியில் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் அகெயின் ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டை அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் ஏஐ இருக்கும்போது ஒரு லீகல் டெக்ஸ்ட்டை அதனோட ஸ்பீடில் லைக் ஒரு ட்ரெமெண்டஸ் ஸ்பீடில் வந்து அதனால் ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்க ஜட்ஜஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து லோக்கல் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் யங் லாயர்ஸ், ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் லீகல் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஹைலைட்டட் as the encouraging source driving this technological transformation. Okay, so that's all about this one. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், மோடி கங்க்ராச்சுலேட்ஸ் மேஜர் அபிலாஷா பராக் ஆன் UN award. ஓகே, ஸோ திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் UN Military Gender Advocate of the Year award. Okay, and this award has been given for this particular Major Abhilasha Barak for her exemplary service and also for the long-standing contribution of India to the UN peacekeeping efforts. Okay, so let us understand about this award. இதனுடைய டைட்டில் என்ன, UN Military Gender Advocate of the Year Award. 2016 தான் இந்த மாதிரியான ஒரு அவார்ட் கொடுக்கணுன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார் பண்ணுறா, UN டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ். ஓகே, அண்ட் எதுக்காக, வாட் இஸ் த கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் அவார்ட்? It recognizes an individual military peacekeeper who demonstrates outstanding commitment and leadership in integrating a gender perspective into peacekeeping activities. Okay, and இதுக்கான கைடிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு UNSC, அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோடைய ரெசல்யூஷன் 1325 which talks about women, peace and security. So women's participation in peace processes and protection from gender-based vulnerabilities, இது எல்லாத்துக்குமான ஃப்ரேம்வொர்க்காக இந்த பர்டிகுலர் ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ இதுதான்
தான் இந்த அவார்டுக்கான கைடிங் ஃப்ரேம் ஒர்க்காகவும் செயல்படுது. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெசிபியன்ஸ் வந்து, அதாவது யாரெல்லாம் இப்போ இந்த அபிலாஷா அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு வருஷம் வந்து நாமினேஷன்ஸில் வந்து யார் கொடுப்பா அப்படின்னா அந்த மிஷன், இப்போ பீஸ் கீப்பிங் மிஷன் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அபிலாஷா அவர்கள் லெபனனில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மிஷனோட ஹெட் வந்து இவங்க நேமை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நாமினேஷன் பண்ணுறது வந்து ஃபோர்ஸ் கமாண்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெட்ஸ் ஆஃப் மிஷன். ஓகே, ஸோ இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ ரீசன்ட்லி ஷி ஹஸ் பீன் அவார்டட் திஸ் பர்டிகுலர் UN award. So that's all about this one. Next news பாருங்க, poor facilities stigma force Odisha girls to skip school during menstruation study. Okay, ஸோ நமக்கு ஒடிஷா கேர்ள்ஸ், அதாவது ஒடிஷா ஸ்கூல்ஸில் நிறைய ட்ராப் அவுட்ஸ் பார்க்குறோம். நிறைய பேர் ஆப்சன்டீசம், எஸ்பெஷலி நாட் ட்ராப் அவுட்ஸ், லைக் ஆப்சன்டீசம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் அனலைஸ் பண்ணும்போது நிறைய டேட்டா நமக்கு வந்து ரிவீல் ஆகுது. இது வந்து உங்களுக்கு அகெயின் மெயின்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லைக் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், லைக் ரீசன் ஃபார் தேர் ஆப்சன்டீசம். ஃபார் எக்ஸாம்பிள், we have gross enrollment ratio இதெல்லாம் இருக்குது, பட் ஸ்டில் ஆப்சன்டீசம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அவங்க எந்த அளவுக்கு வந்து எஜுகேட் ஆகுறாங்க, இல்லை என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து ஸ்டேட் வைஸ், லைக் ஒடிஷாவில் நடந்த ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் தான், பட் ஸ்டில் யூ கேன் ஃபைண்ட் சிமிலர் ரீசன்ஸ் எனிவேர் ஆல்சோ. ஸோ மெயின் ரீசன் என்ன, பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட். எதனால் கேர்ள்ஸ் வந்து பீரியட்ஸ் அப்போ லீவ் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. தென் லேக் ஆஃப் ப்ரைவசி, லேக் ஆஃப் பீரியட் ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸ், சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஆய்வின் அடிப்படையில் தெரிய வருது. அண்ட் ஆல்சோ ஈவன் நமக்கு வந்து வாட்டர், சோப்பு, இதனால் கூட வந்து இதனுடைய அவைலபிலிட்டியுமே நமக்கு கிடைக்காம போகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸாக சைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வாட் இஸ் த சொல்யூஷன்? Again, building all these infrastructure. Okay, safe, vibrant and healthy public spaces, inclusive toilets. எஸ், இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணணும். accessible and inclusive sanitation infrastructure, especially for women, girls and persons with disabilities, while ensuring dignity, hygiene and comfort in public spaces for everyone. So this is a solution they are suggesting. Okay, என்ன ப்ராப்ளம், எதனால் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஆப்சண்ட் ஆகுறாங்க, இதெல்லாம் தான் ரீசன். ஸோ அப்போ இதெல்லாம் சரி பண்ணலாம், சொல்யூஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் ஆர்டிக்கல் டாக்ஸ் அபவுட். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, US sees nuclear renaissance with micro reactor eyes global markets. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு ப்ரைவேட் US கம்பெனி ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர் டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஹேஸ் அச்சீவ் ஃபர்ஸ்ட் கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மேஜராக நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ வாட் ஆர் தி ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ்? நேம்லேயே இருக்குது, ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மால் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், அந்த இடத்துல நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் பிக் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். ஓகே, நமக்கு வந்து ஒரு டிப்பிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 300 மெகாவாட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் ரியாக்டர். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஸ்மால் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து லார்ஜ் ரியாக்டர் கிடையாது, ஒரு ஸ்மாலர் வெர்ஷன் தான். இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்க்கும்போது இட்ஸ் அ மைக்ரோ ரியாக்டர். ஓகே, ஸோ ஸ்மால் அப்படிங்கிறது எவ்வளோ மெகாவாட் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. மைக்ரோ ரியாக்டருங்கிற போது ஈவன் இட் கேன் பி லெஸ்ஸர் as 10 மெகாவாட் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மாடுலர் அப்படிங்கும்போது we can easily transport, அதாவது ஆல்ரெடி நமக்கு ஃபுல்லி அசெம்பிள்டாக இருக்கும் அண்ட் அதை டிரெக்டாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம கிரிட்டோட ப்ளக் பண்ணிடலாம், கிரிட்டோட ப்ளக் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். ஓகே,
ஸோ அதுதான் மாடுலர். அண்ட் ரியாக்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும், ரியாக்டர்னால் நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் கோயிங் டு யூஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். எஸ், ஃபிஷன் ரியாக்ஷன். ஃபிஷன் தெரியும்ல, பிரேக்கிங் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் படிச்சிருக்கோமா, ஃபிஷன் ஃபியூஷன். ஸோ மோஸ்ட்லி நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் யூஸ் பண்ணி தான் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். அண்ட் எப்படி இது எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும், ஸோ அந்த ரியாக்டருக்குள்ளே வி வில் பி ஹேவிங் ஹெவி ஆட்டம்ஸ். இன் திஸ் கேஸ் நமக்கு யுரேனியம் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக. ஸோ யுரேனியம், அதுக்கப்புறம் நமக்கு அந்த செயின் ரியாக்ஷன் மூலமாக, அதாவது அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆகும், பிரேக் ஆகும், கரெக்டாக. பிரேக்கிங் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ அது மூலமாக நமக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். அண்ட் இதில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹேஸ் அச்சீவ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரிட்டிகாலிட்டி. மீனிங் கிரிட்டிகாலிட்டின்றது இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், ஆல்ரெடி நம்மளுமே இந்தியாலையுமே ஃபாஸ்ட் ப்ரீடர் ப்ரோட்டோடைப் ரியாக்டர் வந்து கிரிட்டிகாலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி நியூஸில் கவர் பண்ணியிருக்கோம். லைக்வைஸ் இந்த யூஎஸ்னுடைய ப்ரைவேட் கம்பெனி இந்த எஸ்எம்ஆர், அதாவது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், மைக்ரோ ரியாக்டருமே இந்த கிரிட்டிகாலிட்டி இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கு. அதாவது அந்த ரியாக்டர் தன்னைத்தானே சஸ்டெயின் பண்ணிக்கும், ஸ்டேபிள் செல்ஃப் சஸ்டெய்னிங் ஸ்டேட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து ஃபிஷன் ரியாக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நியூட்ரான்ஸை லூஸ் பண்ணுற நியூட்ரான்ஸை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் செல்ஃப் சஸ்டெய்னிங் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபர்தராக நமக்கு ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி அந்த கூலிங் ஏஜென்ட் இருக்கும், கூலண்ட். இந்த நமக்கு வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஈவன் ஸ்டீம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. லைக் லிக்விட் மெட்டல் யூஸ் பண்ணலாம், அது வந்து கூலிங் ஏஜென்ட்டாக வந்து சர்வ் ஆகும். தென் ஃபர்தராக நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் ஒர்க்ஸ். நவ் US sees nuclear renaissance. இது என்ன டேர்ம், அது என்னப்பா நியூக்ளியர் ரியாக்டர் வந்து US கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அது என்ன நியூக்ளியர் ரினைசான்ஸ்? ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேசிவ் சேஃப்டி சிஸ்டம்ஸ். இப்போது நமக்கு பிக் அந்த லார்ஜ் ரியாக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் ஆக்டிவ் காம்ப்ளெக்ஸ் பேக்கப் பவர் சிஸ்டம்ஸ். நமக்கு வந்து டீசல் ஜெனரேட்டர்ஸ் வந்து தேவைப்படும், நமக்கு அதை கூல் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வாட்டர் வந்து தேவைப்படும், இந்த மாதிரி இருக்கும். வேறு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, தே ரிலை ஆன் பேசிவ் சேஃப்டி ஃபிசிக்ஸ். ஓகே, நமக்கு வந்து கிராவிட்டி, நேச்சுரல் கன்வெக்ஷன் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி ஒர்க் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ லோவர் இனிஷியல் காஸ்ட். நமக்கு லார்ஜர் நியூக்ளியர் பிளான்ஸ், இந்த பிக் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இட் டேக்ஸ் டெக்கேட் டு பில்ட், ரைட்டா. வேரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பர் அண்ட் குவிக்கர் டு பில்ட். ஓகே, அண்ட் தென் ஜியோகிராஃபிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, தென் கிரிட் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் அட்வான்டேஜஸ் ஆர் வை இட் இஸ் பீங் கன்சிடர்ட் ஆஸ் அ நியூக்ளியர் ரெனைசான்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், பைரோ ப்ராசஸிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் பைரோ ப்ராசஸிங்? இதில் எல்லாமே உங்களுக்கு அப்படியே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்ப்ளி யூ கேன் ரீட் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு நியூக்ளியர் செக்டர். ஸோ பைரோ ப்ராசஸிங் இஸ் அ வே டு சேஞ்ச் அ சாலிட் மெட்டீரியல் physically or chemically using high temperature. ஓகே, ஸோ ஒரு சாலிட் மெட்டீரியல் இருக்குது, அதை வந்து ஐதர் ஃபிசிக்கலி ஆர் கெமிக்கலி நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அந்த மெட்டீரியலோட தன்மையை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எதை வச்சு? யூஸிங் ஹை டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இதுதான் பைரோ ப்ராசஸிங். அண்ட் இட் இஸ் அ ட்ரை ப்ராசஸ் அண்ட் வெரி எனர்ஜி இன்டென்சிவ். அண்ட் மேஜராக அது எந்தெந்த செக்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க? சிமெண்ட் மேக்கிங், மெட்டலர்ஜி அண்ட் நியூக்ளியர் பவர். ஓகே, அண்ட் சிமெண்ட் மேக்கிங்கில் தான் அதிகப்படியாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ see, first finely ground limestone, clay and iron, the raw materials are fed into a rotary kiln and temperature வந்து ஸ்லோவாக 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அண்ட் தென் லைம்ஸ்டோன்லேருந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே வருது. அண்ட் அகெயின் டெம்பரேச்சர் நமக்கு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும்போது அகெயின் நமக்கு வந்து அந்த கிளிங்கர்னு ஒரு நாடியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் அகெயின் அதை வந்து நமக்கு நொறுக்கும் போது தான் நமக்கு சிமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் லைக்வைஸ் இன் மெட்டலர்ஜி நமக்கு வந்து ஓர்ஸ்லேருந்து மெட்டல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதுலேயுமே நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, ஆல்ரெடி ஸ்பெண்ட் ஆன அந்த ஸ்பெண்ட் ஃபியூவல் இருக்கும்ல, அதை வந்து அகெயின் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் கரண்ட் அதில் வந்து பாஸ் பண்ண விட்டு ஃபர்தராக வந்துட்டு
அதை ரெக்கவர் பண்ணுறது. ஓகே, ஸோ எஸ், நமக்கு பைரோ ப்ராசஸிங் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த சாலிட் மெட்டீரியலை ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி அதனுடைய தன்மையை சேஞ்ச் பண்ணுறது. மேஜராக சிமெண்ட் மேக்கிங், மெட்டலர்ஜி அண்ட் நியூக்ளியர் பவர் செக்டாரில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.